நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் மாறாதவர். நம்முடைய மாறாத இரக்கங்களினால் கிருபைகளினால் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நாள் விசேஷமாய் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை படிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு எதற்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா பல காரியங்கள் இருக்குது. இந்த வசனத்தில் படித்த மாதிரி அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய நன்மைக்காகவும் உண்மைக்காகவும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் படிக்கிறோம். And do you know what? God's grace is hidden in plain sight. நம்முடைய கண் முன்னே மறைந்திருக்கும் கர்த்தரின் கிருபை, நம் கண்ணெதிரே மறைந்திருக்கும் கர்த்தருடைய இரக்கங்கள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, we are not consumed. நாம் நிர்மூலமாகவில்லை, நாம் அழிந்து போகவில்லை, நம்மை யாரும் விழுங்கவில்லை, எந்த பிரச்சனையும் நம்மை விழுங்கி போடவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை. அவைகள் நமக்கு முன்பதாக தான் இருக்குது, ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியல. நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா நம்மளை நடத்தி இருக்கிறது அப்படின்னு தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. தே ஆர் நியூ எவ்ரி மார்னிங். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலையும் நம்ம எழும்பும் பொழுது புதிய சவால்களை பார்க்கிறோம், புதிய பிரச்சனைகளை பார்க்கிறோம், புதிய புதிய தேவைகளை பார்க்கிறோம், புதிய புதிய அனுபவங்களை பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் புதியவைகள் அந்த கால வேளையில். இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. நம்முடைய பிரச்சனைகளையும் சவால்களையும் நம்முடைய தேவைகளையும் எல்லாவற்றையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நம்மளால் பார்க்க முடியல. இது ஒன்று தான் வித்தியாசமே. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. அவைகள் நம்முடைய கண் எதிரே கண் முன்னே தான் இருக்கிறது. ஆனால் அவைகளை நாம் பார்க்க முடியல, மறைந்திருக்கிறது. பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மை விழுங்காமல், நம்மை நிர்மூலமாகாமல், அழிக்காமல் இருப்பதற்கு காரணமே நம்முடைய கண்ணில் பார்க்க முடியாத தேவனுடைய கிருபை தான், அவருடைய இரக்கங்கள் தான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். உங்களுக்கு முன்பதாக தேவைகளும் பிரச்சனைகளும் பலவீனங்களும் வியாதிகளும் நிறையா இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாமே உங்களை அணுகாமல், உங்களை நிர்மூலமாக்காமல், விழுங்காமல், சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் கண்ணெதிரே இருக்கிற கர்த்தருடைய கிருபை தான். இப்போ ஒரு வேளை அது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முடிவில் உங்களால் உணர முடியும், தேவனுடைய கிருபை தான், அவருடைய இரக்கங்கள் தான், அவருடைய உண்மை தான் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நிர்மூலமாகாமல் இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தியிருக்கு அப்படின்னு உங்களால் உணர முடியும். இது ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை இப்படி தான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபை, புதிய இரக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றி இருக்கிறது. எப்பொழுது நாள் உதித்ததோ அப்பொழுதே தேவனுடைய கிருபைகள் உதித்து விட்டது. உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பதாகவே தேவனுடைய கிருபை ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய சவால் இருந்தாலும் எல்லாவற்றிலுமிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை உயர்த்துகிறது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை இன்றைக்கும் உங்களுக்காய் ஆயத்தமாய் புதிதாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையில் வாழுங்கள். தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. இன்றைக்கும் முடிவில்லாத கிருபையினால் இரக்கத்தினால் உங்களை வழிநடத்தி செல்வார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.